இப்போ ஒரு வெளிப்பாடு. ஏன் ஆண்டவர் நின்று கொண்டு பார்க்க சொல்றாருன்னா, நீ இவ்வளவு நாள் ஒரு அற்புதத்துக்காக மல்லாக்கா படுத்து கிடந்து எப்பண்டா எனக்கு அற்புதம் நடக்கும், வானத்தையே பார்த்து விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாவல்ல, சொல்லுங்களேன், சொல்லுங்கய்யா. வானத்தையே பார்த்துட்டு எப்ப நடக்கும் ஆண்டவரே, எப்ப நடக்க ஆண்டவரே, எப்ப நடக்க ஆண்டவரேன்னு பார்த்துட்டு இருந்த ஆண்டு சொல்றாரு, இனி நீ படுத்து கிடக்கிறதுக்கு காலம் இல்ல, இனி நீ உட்கார்றதுக்கும் காலம் இல்ல, நீ நின்று. அப்ப உடனடியா இவ்வளவு நாள் படுத்துட்டு இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, அடுத்த வாரம் நடக்குமா, அடுத்த மாசமாவது நடந்துராதா? ஆண்டு சொல்ல, எங்கடா போற நீ, இனி உட்கார்றது கூட நேரம் இருக்காதுடா, நீ நிற்கும் போதே நான் செஞ்சுட்டு போயிடுவேன்டா அற்புதங்களை. நீ நிற்கும் போது ஒரு விஷயத்தை நீ பேசிட்டு இருப்ப பார், யாரோட நின்னு பேசிக்கிட்டு இருப்ப பார், அப்பமே உன் அற்புதங்கள் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். வீட்டுக்கு போய் 2 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சல, இப்ப எத்தனை பேர் நம்ம இந்த கூட்டத்துல இன்னைக்கே நடக்க போகிறது, இப்போமே நடக்க போகிறது, இந்த வேலையிலே நடக்க போகிறது. முடியுதா? உண்மையாவா? நல்லா நல்லா கை தட்டுங்க. சோதனை எவ்வளவு நாளா தொங்கிட்டு இருந்துச்சு? பயங்கரமா தொங்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? நல்ல கை தட்டுங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்போ வந்திருக்கிற நம்ம அலெக்ஸ் பாஸ்டர் மிகவும் ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய வல்லமையால் மிகவும் கிருபை பெற்றவர். அவருடைய சபைக்கு நான் சென்றிருந்தேன். சென்னையில் 3 நாள் நான் அவருடைய தங்கியிருந்து 3 நாட்களும் பாஸ்டரை நன்றாக கவனித்தார்கள். அதுபோல அவருடைய வல்லமையால், இயேசுவின் வல்லமை அவர் மூலமாகவே நான் பெற்றுக்கொண்டேன். அபிஷேகத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். நானும் எத்தனையோ சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன், எல்லாத்துக்கும் பார்த்துருக்கிறேன். ஆனால் நம்ம அலெக்ஸ் பாஸ்டருடைய ஒரு தன்மை, ஒரு அன்பு, ஒரு பாசம் அவருடைய இருந்தது. இயேசுவின் அன்பு அவருடைய நிறைய இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். அதனால் 3 நாள் என்னை நன்றாக கவனித்து அனுப்பிவிட்டார்கள். அதுபோக பாஸ்டர் கை வைக்கும்போது அதிலிருந்து ஒரு ஒளி பரப்பட்டு என் மேல் வல்லமை பாய்ந்தது. அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி என் மகள் ஒரு 2-3 மாதமாக சுகமில்லாமல் இருந்தாள். மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாள். பல கோயிலுக்கெல்லாம் சென்று வந்தாள், பல டாக்டரை பார்த்து வந்தாள். அப்போது நான் ஒரு நாளாவது நீ சர்ச்சைக்கு வா என்று அவளை அழைத்தேன். என் மகள் என் சொல்படி கேட்டு வந்தாள். வந்த அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன். 2 பாட்டு படித்து ஜெபம் பண்ணேன். படிக்கும்போது பாஸ்டர் எப்படி கை வச்சார்களோ அதே மாதிரி கை வச்சேன். என் மகள் போய் 10 அடி தள்ளி போய் விழுந்தாள். அவருடைய வல்லமை நான் பெற்றுக்கொண்டேன். இயேசுவின் வல்லமை அலெக்ஸ் பாஸ்டர் அவர்களாக நான் பெற்றுக்கொண்டேன். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமும். அதே மாதிரி ஆண்டவர் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமான தெய்வம் அவர். இயேசு அவரோடு கூட இருக்கிறார். அதே மட்டுமல்லாமல் எப்படி எனக்கு கிருபை, இயேசுவின் வல்லமை எனக்கு கொடுத்தார்களோ அதை நீங்களும் காண வேண்டும், இந்த பகுதியில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்களை அன்போடு அழைத்தேன். ஒரே பதிலே நான் வருகிறேன் என்று அவளுடன் சொன்னார். எதுவுமே அவள் எதிர்பார்த்து வரவில்லை. ஐயாவுடைய ஊழியம் மட்டுமில்லாமல் அவரது எல்லா இடமும் அவர் பிரகாசபுரத்தை சேர்ந்த பாஸ்டர் அவர்கள் இப்போது பிரகாசமாக இருக்கிறார்கள். அவருடைய ஊழியம் தேசமெங்கும் எல்லையெங்கும் செல்ல வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறேன். இப்போது நம்முடைய அலெக்ஸ் பாஸ்டர் கையிலே நான் கொடுக்கிறேன். மீதிய நேரத்தை அவர் செய்வார். சர்வ வல்லமை உங்க மேலே அபிஷேகம் பெருமழை. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். Thank you very much. ஆமென். அல்லேலூயா. அல்ல ஒரு வீச எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டுடைய பிரசனத்தினால இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி தான். அன்பு சகோதரர் இஸ்ரவேல் பிரதரை கர்த்தர் சந்திக்க வைத்து நான் நினச்சி கூட பார்க்கல. அவர் ஒரு கூட்டத்தை இங்கே ஒழுங்கு பண்ணுவார் எனக்கு தெரியாது.
பட் ஆண்டோடைய சித்தத்தின்படி இன்றைக்கு மிகுந்த பிரயாசம். ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துறது சாதாரண விஷயமே இல்லை. அம்மாவா இல்லையா சொல்லுங்கள் பாப்போம். நம்ம ஊத்துமலை பாஸ்டர்லாம் வந்திருக்கீங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். அநேக பிரயாசங்கள். இதான் முதல் முறையாக அவர் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? நம்ம மீட்டிங் வந்தார். ஆண்டுடைய பிரசன்னத்தினால தேவன் அவரை டச் பண்ணார். அதுக்கு பிறகு அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது இந்த கருங்குளத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டார் என்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஜோமன்றையான்னு தான் சொன்னேன் நான். அதுக்கு பிறகு ஆவியானவர் நடத்தினதுனால அவருடைய வாஞ்சை அவ்வளோ அதிகமாக இருந்ததுனால நம்ம உடனே சரின்னு சொன்னோம். அதே போல் கொஞ்ச நாட்கள் ஷார்ட் பீரியட்லேயே கூட்டத்தை அவர் ஒழுங்கு பண்ணி இந்த அளவு ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு கர்த்தர் அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு வந்த உங்களை நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். அல்லையா சொல்லுவோமா? ஆமென். இந்த 2 நாட்களும் ஆண்டவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொண்டு போகணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க மட்டும் கைகளை உயர்த்துங்களேன். இப்படி உயர்த்தக்கூடாது, நல்லா உயர்த்தணும். சூப்பர். ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஒரு 7 விதங்கள் இருக்கிறதா. பட் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே நம்ம தேவ பிரசன்னத்திற்குள்ளே அப்படி கடந்து போக விரும்புகிறேன். முதல் நம்ம எல்லாருமே ஆராதிக்கும் போது 2 கரங்களையும் உயர்த்துவோம். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி ஆராதிச்சிருக்கீங்க? நல்ல நல்ல கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போமே. சரி, எத்தனை பேருக்கு தெரியும் 2 கையை ஏன் உயர்த்துறீங்கன்னு? எத்தனை பேருக்கு தெரியும் அது ஏன் உயர்த்துறோன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கை உயர்த்தீங்க, இல்லைன்னா பரவாயில்ல, கற்றுக்கோங்க. இந்த 2 நாட்கள் எதையாவது ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கற்றுக்கொள்வோம். 2 கைகளையும் நம்ம உயர்த்துவோம். எல்லா மீட்டிங்லையும் 2 கரங்களை உயர்த்துங்கன்னு சொன்னோன்னே உயர்த்துறோம் இல்லையா? யாருக்காக உயர்த்துறோம், அதுக்கு எதுக்காக உயர்த்துறோம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் அதற்குமே அநேக ரகசியங்களை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஒரு இல்லையில சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுங்கப்பா. ஆக்சுவலாக எபிரேய பாஷையில் அந்த 2 கரங்களை உயர்த்துறதுக்கு யாடோ என்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க? யாடோ. சத்தமாக சொல்லுங்க, யாடோ. சரியா? யாடோ என்கிற வார்த்தை என்னன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை. என்ன அர்த்தம்? சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைன்னு அர்த்தம். என்ன சூழ்நிலைன்னா, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஒரு மழை வெள்ளத்திலேயோ புயல்லையோ பாதிக்கப்பட்டவங்க 2 கரங்களையும் யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கையை உயர்த்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க சத்தமா. நம்ம மீட்டிங்கில் 2 பேரும் பேசணும். ஆமேன். சத்தமா இல்லை சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. சத்தமா. நீங்க போடுற சத்தம் இந்த பட்டணத்தை அசைக்கணும். அப்படி சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. இது பத்தாது, இது பத்தாத. நல்ல பிசாசுக்கு நடுக்கம் வர்ற மாதிரி ஒரு ஆமேன் சொல்லணும். பிசாசு பயப்படுற மாதிரி சொல்லுங்க. ஆமென். ஆமென். சத்ருவின் கோட்டைகள் உடைக்கப்படும்படியாய் சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்போ சூழ்நிலை என்னன்னா, 2 கைகளை நம்ம உயர்த்தும் போது, நம்ம எல்லாரும் ஆராதிக்கும் போது அப்பான்னு உயர்த்திடுறோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் நிறைய நேரங்களில் நம்மளால் தாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஆமாவா இல்லையா? எத்தனையோ நேரங்கள் சில காரியத்தை மனுஷன்ட்ட சொல்ல முடியும், சில காரியத்தை ஏன் கூட இருக்கிறவங்க கூட நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒரு 2 கரங்களை உயர்த்தும் போது உங்க சூழ்நிலையை யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 2 நாள் கூட்டத்திலையும் என் சூழ்நிலைகளை மனுஷன் பார்க்கிறான் இல்லையோ, என் சூழ்நிலையை என் தேவன் பார்ப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு நிமிஷமாவது 2 கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாஷை பேச கிருபை பெற்ற பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா, உன்னுடைய கரங்களை மனுஷன் பார்க்கிறதுக்காக நீ இப்போ உயர்த்தல. நீ இப்போ 2 கரங்களை உயர்த்தும் போது, அன்னைக்கு மோசே 2 கரங்களை உயர்த்தும் போது, தன் கரங்களை உயர்த்தும் போது அவனுக்கு முன்பதாக இருந்த செங்கடல்களை கர்த்தர் 2ஆக பிரித்தது போல, இன்றைக்கு நீ உன் கரங்களை உயர்த்தும் போது இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில பிரிக்க வேண்டிய, திறக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் திறந்து உன் வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஊற்றணும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவரை என் கரங்களை மனுஷன் பார்க்கிறதுக்காக நான் உயர்த்தல, பரலோகம் பார்க்கிறதற்காக நான் உயர்த்தி இருக்கிறேன். என் நம்புற பிள்ளைங்க 2 கையை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுறியோ, அல்லது அப்பான்னு சொல்றியோ, அல்லேலியான்னு சொல்றியோ, உன் கை 2ஐயும் பரலோகம் பார்க்கும். உன் சூழ்நிலைய
பரலோகத்திலிருந்து தேவன் பார்த்து யாரும் விடுவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற ஒன்ன, யாரும் தூக்கி விட முடியாம இருக்கிற உன் வாழ்க்கைய அவர் தூக்கி விட்டு உன்னை பெரிய 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 சாட்சியாக அவர் எடுத்து நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா மனுஷனுக்காக உயர்த்தாத, பரலோகத்தை பார்த்தப்பா என் இக்கட்டான நேரத்துல எனக்கு உதவி நீ மனுஷனிடத்திலிருந்து அல்ல, எனக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளினால் அல்ல, நான் நம்புகிற பலத்தினால் அல்ல, நான் நம்புகிற ஞானத்தினால் அல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொல்லுகிற விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா 2 கரங்களை உயர்த்தி இந்த 2 நாள் கூட்டத்திலையும், ஆண்டவரே ஏதோ ஒரு பெரிய பெரிய காரியங்கள், பொருத்தனைகள், சில பாடுகளில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை, உன் பிரச்சனைகள் இருந்து உனக்கு ஒரு விடுதலை வேணும் தான், உன்னுடைய உபத்திரவங்களில் உனக்கு ஒரு விடுதலை வேணும் தான், உன்னுடைய எல்லா நெருக்கங்களிலும் உனக்கு ஒரு விடுதலை வேணும் தான். நிறைய நேரங்கள் நீ போராடி போராடி பார்க்கிறதா, ஆனா சில நேரங்கள் உன்னால ஜெயிக்க முடியல, உன்னால சில காரியங்கள் நிற்க முடியல. ஆனா இன்னைக்கு 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்து, உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் ஒரு பெரிய வெற்றியையும் பரலோகத்திலிருந்து என் தேவன் உனக்கு தந்து உன்னை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2 கரங்களை அசைத்து நல்ல 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 வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கம் ஆன், நல்ல ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கரங்களை நான் உயர்த்தும் போது இன்னைக்கு பரலோகம் என் சூழ்நிலையை பார்க்க போகிறது. தேவாதி தேவன் என் சூழ்நிலையை பார்க்கிறார். என் கர்த்தர் என் கண்ணீரை பார்க்கிறார். என்னுடைய எல்லா இழப்புகளை அவர் பார்க்கிறார். என் துக்கத்தை அவர் பார்க்கிறார். என்னுடைய அவமானங்களை அவர் பார்க்கிறார். என் இழப்புகளை அவர் பார்க்கிறார். அப்பா என்னால முடியலன்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம், இதற்கு பிறகு என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்னால் நடக்க முடியல, என்னால் ஓட முடியல, என்னால் நிற்க முடியல, எனக்கு ஒண்ணுதான் தெரியும், என் 2 கரங்களை உயர்த்துகிறேன், எனக்கு பரலோகத்தில் இருந்து எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைங்க எனக்காக அல்ல, இன்னைக்கு நீ விசுவாசிச்சன தேவ மகிமையை காண்பார். உன் பலவீனத்திலிருந்து இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை, உன்னுடைய பலவீன நோயிலிருந்து உனக்கு ஒரு சுகம், உன் கட்டுகளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை. ரொம்ப நாட்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த தரித்திரம், அந்த சாபத்திலிருந்து உனக்கு ஒரு ஜெயத்தை என் ஆண்டவர் தரட்டும். நம்புற பிள்ளைங்க நல்லா 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 நீ கைகளை உயர்த்தும் போது பரலோகம் களிகூரட்டும், நரகம் நடுங்கட்டும். சொல்ல, ஆண்டவரே இனி என்னால் அல்ல, இனி உம்மாலே மாத்திரம் தான் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அப்பா என்னால் அல்ல, இனி என் பலத்தினால நான் நடக்க முடியாது, இனி என்னுடைய ஞானத்தினால நான் சில விஷயங்களை செய்ய முடியாது. எனக்கு இனி ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான், என் 2 கரங்களையும் நான் உமக்கு நேராக உயர்த்திறேன். அப்பா என்ன தூக்கி விடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போறீங்க? அவங்க மாத்திரம் நல்லா 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 அவ சட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவ சட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. நல்ல கைத்தடி பாடலாமா? அவ சட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவ சட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவ சட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவ நல்லா நல்லா தம் சிறகுகளால் மூடுவார். அவ சட்டையின் கீழ் ஆடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடும். சொல்லுவோமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. நல்ல கையை தட்டி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடு. எல்லாரும் சேர்ந்து அவர் செட்டையின் கீழ். நம்புற பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி தட்டி ஆமென். லீகாந்தரபா ஷதலரபா. தேவன் என் அடைக்கலம். ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் தாரத்தையே அணுகாமலை காத்திடுவா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் நல்ல கையை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஏமன் ஏமன். பன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்வோமா? எல்லாரும் சேர்ந்து கமோன். எத்தனை பேர் ரெண்டு கரங்களை உயர்த்த போறீங்க? இனி என் சூழ்நிலைய என் ஆண்டவர் மட்டும்தான் பார்ப்பார். என் சூழ் மானிட்டரை கேட்க மாட்டேன், மானிட்டரை வர மாட்டேன். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலகீன நேரங்களில் கமோன் உந்தன் கிருபை தந்தீரையா. சொல்லுவோமா? நல்ல முழு பலத்தோடு. என் பலவீனத்தில் இனி இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆமென். எல்லாருமா? ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆமென் ஆமென். உமக்கே. come on come on. ஆமென். ஆராதனை உமக்கே. ஏமன் ஏமன்.
உமக்கு எல்லா 2 கரங்களை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க. அத நான் சொன்னேன், நீ 2 கையை உயர்த்தும் போது உன் சூழ்நிலைய கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், இந்த இக்கட்டுல இந்த உபத்திரவத்துல என் பிள்ளைக்கு என்ன விட்டா இனி வேற யாரும் இல்லை. உன் பாடுகள்ல அவரை விட்டா இனி உனக்கு யாரும் துணை இல்லை. அதனாலதான் நம்ம 2 கரங்களை உயர்த்துகிறோம். ஆமென். சரி, அதே போல நமக்கு தெரியும், எல்லாருமே ஆமேன்னு சொல்லுங்கன்னா நம்ம ஒரு கையை உயர்த்துவோம். அம்மா வரலையா சொல்லுங்க பாப்போமே. இல்லையா? 2 கையை உயர்த்தினதுக்கு நான் சொன்னேன், கர்த்தர் உன் சூழ்நிலைய பார்க்கிறார். ஆமென். ஒரு கையை உயர்த்துறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எபிரேய பாஷையில டோடோ, அது யாடோ, இது என்னது டோடோ. சொல்லுங்க பாபு. TODAH, டோடோ. சொல்லுங்க, டோடோ. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, என் கை ஒத்த கையை நான் உயர்த்துறேன். கரெக்டா இல்லையா? இப்போ நீங்க எல்லாருக்குமே ஷேக்கன் கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? பக்கத்துல கை பிடிங்க பா. பக்கத்துல கை பிடிச்சு கை கொடுத்து சொல்லுங்க பாபு, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க பாபுமே. தெரிஞ்சவங்களோ தெரியலையோ கொடுக்கும்போது என்ன பட்டீங்க? உடன்பட்டீங்க. அம்மாவா இல்லையா? ஆமே. ஒத்த கையை உயர்த்துறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, தேவனோடு நான் இனி உடன்படுகிறேன். அல்லையா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? உலகத்தோடு அல்ல, ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு நான் உடன்படுறேன்பா. அதனாலதான் நம்ம பிரசங்கிக்கும் போது ஆமைன்னு சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ஆமா ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு நான் உடன்படுகிறேனப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் நல்லா கையை அசைச்சு காட்டுங்க பாப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த 2 நாள் கூட்டத்துல, அப்பா நான் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நான் உடன்படுறேன் சுவாமி. உங்க சித்தத்திற்கு நான் உடன்படுறேன். உங்க சித்தத்திற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். நீர் என்ன சொல்றீரோ அதற்கு நான் உடன்படுகிறேன் சுவாமி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? யார் 2 கையை உயர்த்துறோம்? சொல்லுங்க. 2 கையை ஏன் உயர்த்துறோம்? 2 கையை ஏன் உயர்த்துறோம்? என் சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். ஏன் ஒத்த கையை உயர்த்துறோம்? நான் தேவனோட பிரசங்கிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை ஆராதனையை சபைகளை கேட்கும் போது, ஆமென். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு நான் உடன்படுறேன். ஆண்டவரே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க. இப்படி இல்லை, நல்லா ஆமென். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாப்பார். நீ இப்போது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு நீ பெருகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். உடன்பட்ட பிள்ளைங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எஸ் லார்ட். ஆமென். அதே போல 3வது, நம்ம எல்லாம் கை தட்டுறோம் தானே? எதுக்கு கை தட்டுறோம்? சொல்லுங்க, எதுக்கு கை தட்டுறோம்? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கா? சரி, மேக்சிமம் நம்ம எதுக்கு கை தட்டுவோம்? என்ன மாதிரி ஆள் யாராவது கை தட்ட சொன்னா வேற வழி இல்லாம கை தட்டுவோம். கரெக்டு தானே? சும்மா இல்லைன்னா விட்டுருவோமா? கை தட்டு, கையை உயர்த்து, ஆமேன்னு சொல்லு, அல்லேலூயா சொல்லு. ஆமென். நீங்க எல்லாரும் நல்லா கவனிக்கணும். கை தட்டுறதுக்குமே ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. என்ன அர்த்தம் இருக்கு? ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு ஹீப்ரூல ஜாமர். என்ன அர்த்தமா? ஜாமர். என்ன அர்த்தம்? ஜாமர். எல்லாம் சொல்லுங்க, ஜாமர். சரியா? அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கைகளை தட்டுதல். என்ன அர்த்தமா? கைகளை தட்டுதல். எதுக்கு கைகளை தட்டுறோம்? கர்த்தர் என்னை எல்லா நெருக்கங்களிலிருந்தும் என்னை விடுவித்தார். என்ன இப்படியா கை தட்டணும்? விடுவித்தார். நம்புற பிள்ளைங்க, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் என்னை கர்த்தர் விடுவித்தார். என் பாடுகளிலிருந்து, என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் என்ன விடுவித்தார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க. அதனாலதான் ஒரு தேவ மனுஷன் ஒரு 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 தேவ மனுஷன் சொல்றாரு, என்னன்னா
இன்னைக்கு உங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு உங்களால முடியும். நம்புறீங்களா? என்னங்க விசுவாசம் இல்லையா? ஐயா, ரொம்ப நாள் தொங்கிக்கிட்டு இருக்கிற சில விஷயம் இன்னைக்கு நீ கையை தட்டும் போது உனக்கு ஒரு விடுதலையை தேவன் தருவார். நீ இங்க கையை தட்டும் போது உன் வீட்டில் மாறும், உன் குடும்ப சூழ்நிலை மாறும், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும். அப்போ விடுதலை, எல்லாரும் சொல்லுங்க டெலிவரன்ஸ். கையை தட்டுறது எதுக்கு அடையாளமா இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, விடுதலைக்கு அடையாளம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு விடுதலையை தேவன் தருகிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தீங்களோ தெரியாது, ஆனா எப்படியோ வந்தீங்க தான். ஆனா இந்த கூட்டத்துல தேவன் உன்னை விடுவித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை நிரப்பி அனுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க, கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். அப்போ அந்த விடுதலையை கொண்டாடணும்னு நினைக்கிற பிள்ளைங்க என்னோடு சேர்ந்து நான் நிறைய நேரங்கள் நம்ம கூட்டத்தில் விசுவாசிப்பேன். ஒரு ஊழியக்காரன் தலையில கை வைக்கிறதுனால அற்புதங்கள் அல்ல. ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தில் வந்தீங்களோ நீங்க நம்புங்க. இப்போ ஒரு 1 மினிட் நான் சொல்ல போறேன், கையை தட்ட போறோம். இங்க இருக்கிற பொல்லாத கிரியைகள் முதல்ல விழட்டும். அதே போல உன் குடும்பத்தில் விழ வேண்டியவைகள் விழட்டும். உன் வாழ்க்கையில மாற வேண்டியவைகள் மாறட்டும். அற்புதங்கள் பெறணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறவங்கள கைகளை அசைச்சு காட்டுங்க பாபு. ஆமென். சூப்பர். ஒரு பெரிய காரியம் நடக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை டெலிவரன்ஸ் இன்னைக்கு கொடுக்கிற வேலை நீ நம்புற பிள்ளைங்க? நான் சொன்ன பிறகு 1 2 3 சொல்லும் போது ஒரு நிமிஷமாவது நல்ல கையை தட்ட போறீங்க. ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்ப போகிற வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை தேவன் நமக்கு செய்யட்டும். ரெடியா இருக்கிற பிள்ளைங்க மட்டும் கைகளை அசைச்சு காட்டுங்க பாப்போம். சந்தோஷமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வாங்க போறியோ இல்லையோ. பக்கத்துல பார்த்து, நீ வாங்க போறியோ இல்லையோ, நான் வாங்க போறேன். ஆமாய்யா, ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு பல மணி நேரம் தேவையில்லை. ஒரு தொடுதல், ஒரு ஸ்பார்க் உன் வாழ்க்கையை மாத்தும். நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க பாப். ஒரு ஸ்பார்க், ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமென். சாதாரண ஒரு கல்லை வச்சு அடிச்சாலே 2 மாங்காய் விழுன்னு சொல்றான், 2 பழம் விழுன்னு சொல்றான். கர்த்தருடைய ஒரு வார்த்தை மொத்த மரத்தையே முடிச்சிரும், மொத்தத்தையும் உன் கையில கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்லா ஆமென் ஆமென் ஆமென். சார் பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரெடியா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமென். சும்மா கேளுங்க, பேசுறது தப்பு இல்லை. சார் இப்போ நான் 1 2 3 சொல்லும்போது அப்படியே ஒரு பெருமழை பெய்கிற மாதிரி கை தட்டணும். ரெடியா? ரெடியா இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க பா. ரெடி? 1 1 2 3 கம் ஆன். நல்ல 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 தேவ வல்லமை உன்னை நிரப்பட்ட இந்த வேளையில, ஆவியானுடைய பிரசன்னம் உன்னை நிரப்பட்ட இந்த வேளையில, கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்பட்ட. விடாத விடாத. இதுதான் இன்னைக்கு ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் இந்த கருங்குளத்துக்கு. விக்கிரக கோட்டைகள், விக்கிரக தோப்புகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இந்த கைத்தட்டுல. இந்த ஜனங்கள் இன்னைக்கு விடுவிக்கப்படட்டும், இந்த பகுதி ரட்சிக்கப்படட்டும், இந்த பகுதியில் இருக்கிற சபைகள் இன்னைக்கு எழும்பட்டும். தேவ ஜனங்களை இருளுக்குள் வைத்திருக்கிற காரியங்கள் இன்னைக்கு விலகட்டும். கைத்தட்டி வாங்கு வாங்கு வாங்கு. விடாத விடாத. உன் குடும்பத்தில் இப்ப மாறட்டும், உன் கடன் பிரச்சனை மாறட்டும், உன் நெருக்கம் மாறட்டும், உன் தத்தளிப்பின் பாத்திரங்கள் இப்ப எடுக்கப்பட்டு போகட்டும், உன்னை ஒடுக்கின காரியங்கள் இப்ப விலகி போகட்டும். ரொம்ப நாட்கள் போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டுமே. அந்த பலவீனத்தில் சரத்தில் இருக்க காணப்படுகிறதான அந்த பலவீனம் இன்னைக்கு விலகட்டும். கையை தட்டு சொல்லு, ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு பிறகு என் வீட்டில் நான் கால் மிதிக்கும் போது அந்த போராட்டத்தை நான் பார்க்க மாட்டேன், அந்த உபத்திரவத்தை நான் பார்க்க மாட்டேன், அந்த சிறை இருப்பை நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு
இன்றைக்கு நான் விசுவாசத்தோட என் கையை தட்டுற விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியா. நல்ல நல்ல விடாத விடாத. லாதா ஷேட்டேலே மே காமதன ரபடல மால்கா தேரேபோ ஷட்டா. ஓ ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ விசுவாசிச்சு தட்டுனா, தட்டி இருந்தால் உனக்காக திறக்கப்பட வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உனக்காக இன்னைக்கு திறப்பார். ஆமென். அவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி அப்படியே உட்காருங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்கப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். நல்ல கைகளை அசைச்சு. நான் சொன்னேன் தானே, ஒவ்வொரு நேரமும் நீ கரங்களை உயர்த்தும் போது 2 கையை உயர்த்தினா கர்த்தர் உன் சூழ்நிலையை பார்க்கிறார். ஒத்த கையை உயர்த்தினா கர்த்தர் கர்த்தருடைய காரியத்தில் நீ உடன்படுகிறாய். கையை தட்டுனா உனக்கு விடுதலை. ஆமென். இனி அதை அறிந்து, இதுவரைக்கும் அறியாம செஞ்சிருப்பீங்க, இனி அறிந்து செயல்படு. ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கை தட்டி இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான கை தட்டி பாடலாமா? விடுதலையோடு. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். சத்தமா நல்ல சந்தோஷமா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், நல்ல கைத்தடி பாடலாமா? எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை, சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றிலொன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். நல்லா நல்லா நீங்க மட்டும் நல்ல கை தட்டி சொல்லுங்க பாப். இயேசுவின் நாமம். சத்தமா. கட்டெல்லாம் உடைஞ்சிரணும். ஒரு நிமிஷம். இந்த எல்லை எப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றது புரியுதா? இந்த கருங்குளம் எப்படிப்பட்ட ஏரியாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்துட்டோம். இனி நம்ம ராஜா மட்டும்தான் எங்க அரசாளணும். ஒரு இலையில சொல்லக்கூடாதா? அப்போ அதை விசுவாசிச்சு பாடணும். கையை தட்டி பாடும் போதே ஒரு வல்லமை வெளிப்படும்படியா, கட்டுகள் உடையும்படியா, நாவுகளை திறந்து, வாய்களை திறந்து. ஆமென். நல்ல அடி பிசாசை உடைக்கிற மாதிரி பாடுங்களா? 1 2 3 4. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில் நல்லா. கம் ஆன். எங்கள் இயேசுவின் நாமம். சத்தமா. இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். உண்மையாவா? அப்ப நல்ல கையை உயர்த்தி தட்டி எங்கள் இயேசுவின் நாமம். ஆமென். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
எங்கள் இயேசுவின் நாமம். ஏய், இயேசுவின் நாமம் இன்ப நாமம். ஆராதனை உமக்கே. நல்ல விடுதலையோடு கையை தட்டி ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாகட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. ஆமென், ஆமென். ஆஹா, எதிரிகள் மோன் வீருந்தோன்றை ஆயத்த பாடுத்துகிறா. எதிரிகள் மோன் வீருந்தோன்ற. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாத்த நல்ல கை தட்டி பாடும்போது என் தலையை என்னையினார் அபிஷேகம் செய்கின்றார். எத்தனை பேருக்கு இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஏமன். என் தலையை எண்ணெயினார் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினார். Glory. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சொல்லுவோமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சத்தமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம். கைகளை தட்டி பாடும்போது ரீதாலா சந்தலா காபா துடாபாதாரா பாலாபா. கிருபை என்னை தொடரும். உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் ஆகில செய்தி. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் ஆகில செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. Come on. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. செய்தலகபதரம். எல்லோருமா, எல்லோருமா ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு வரட்டும் ஆண்டவரே. இவ்வளவு நாட்கள் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த எல்லா பலவான்கள் விழுந்து போகட்டும். வான மண்டலத்தில் போயில்லாத கிரியைகள், ஆவிகள் இந்த எல்லையை ஆளுகை செய்து கொண்டிருக்குமானால், இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக. ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுது தெரிக்கப்பட்டு போவதாக. ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், பலவானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ரீதாலா கபதரபா ரீகாந்தரவே உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, உமக்கே. மனேமன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஷபலா தரவா. நீங்க மட்டும் போதும் இயேசையா. சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரை பார்த்து? ஆஹா. ஆமென், 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 ஆமென். நீங்க மட்டும் போதும் இயேசையா, நீங்க மட்டும் போதும் இயேசையா, நீங்க மட்டும் போதும் இயேசையா, நீங்க மட்டும் போதும் இயேசையா. ஆமென் சொல்ற பிள்ளைங்க நல்ல பரலோகத்தை கேட்கிற மாதிரி கைகளை தட்டி ஒருமனப்பட்டவர்களாய்
ஐயா, ஏதோ ஒரு ஆராதனைக்கு ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நம்ம வரல. இந்த கூட்டம் வாழ்க்கையை திருப்புகிற ஒரு கூட்டமா இருக்கும். சும்மா நாங்க நடத்தின ஒரு கேம்புக்கு சாதாரண ஒரு மனுஷனா தான் அந்த மனுஷன் வந்தார். ஆனா அவருக்குள்ள ஒரு எண்ணத்தை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்துறதுக்கு ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா, இந்த கூட்டத்திற்கு பிறகு உனக்கும் கொடுக்க வேண்டிய நன்மைகளை நான் ஆவியில விசுவாசிக்கிறேன், நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த கூட்டத்திற்கு பிறகு உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தேவன் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும். வேணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். நல்ல 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 அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இந்த 2 நாட்கள் ஆண்டவரை உங்க சித்தத்துக்கு நான் உடன்படுறேன் சுவாமி. ஆமென். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், நிச்சயமாய் என் ஆண்டவர் எனக்கானவைகளை எனக்கு செய்வார், எனக்கு தருவார். ஆமென். நான் தோற்று போக மாட்டேன். சத்ரு நிறைய நேரங்களில் பெரிய பெரிய யோசனைகளோடு அவன் இருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போ இந்த கூட்டத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே என்ன வார்த்தை பேசணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை கேட்க ரெடியாக இருக்கீங்க? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. நல்ல நல்ல ஆசையோடு இருக்கிற பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? அப்போ இப்படிலாம் வாங்கக்கூடாது, ரெடி மொத்தமாக வாங்குற மாதிரி கை உயர்த்தணும், 2 கைகை. சூப்பராக இருக்கும். இந்த வார்த்தையை சொல்லும் போதே நீங்கள் அப்படியே விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறதை அவர்களை நின்று கொண்டு பார்க்க சொல். இப்படி இப்படி கை தட்டக்கூடாத, வேற மாதிரி கை தட்டணும். என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போறத நின்று கொண்டு பார்க்க சொல். நீங்க நின்று கொண்டு பார்ப்பீர்கள். தேவன் உனக்காக வழக்காடுகிறதை, தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுகிறதை, உனக்காக எழும்பி நிற்கிறதை நல்ல 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 பரலோகம் பார்த்து களி கூறட்டும். இந்த கருங்குளம் பகுதியிலேயா இப்படிப்பட்ட ஒரு கூட்டம்? நிறைய பேர் சொன்னாங்களாம் மீட்டிங் நடத்தினவர்கிட்ட, நீங்க எதுக்கு நடத்துறீங்க? அங்கெல்லாம் நடத்தினா என்ன நடக்குமே தெரியாது, எப்படி கூட்டம் நடக்குனே தெரியாது. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆழமான எண்ணம், எப்படியாவது இந்த பகுதிக்கு இயேசுவை கொண்டு வரணும், இயேசுவை காட்டணும். அதான் ஆண்டவர் சொன்ன அந்த மகனுக்காக, என் மகனை நீ நின்று கொண்டு பார்க்க சொல். நான் செய்ய போகிற காரியங்கள் இனி சாதாரணமானவைகளா இருக்க போகிறது அல்ல. ஐயா, இதுவரைக்கும் உன் பலவீனத்தை, உன் பாடுகளை, உன்னுடைய தோல்வியை, உன் இழப்புகளை சத்துரு நின்று கொண்டு பார்த்தா, இனி காலம் மாறுது. நீ நின்று கொண்டு பார்ப்பாய், உன் சத்துருக்கள் ஒடுங்கி போகிறதை நீ நின்று கொண்டு பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறதை நீ நின்று கொண்டு பார்ப்பாய். தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறதை நீ நின்று கொண்டு பார்ப்பாய். உன் பலவீனம் மாறுகிறதை, உன் நெருக்கங்கள் மாறுகிறதை நீ நின்று கொண்டு பார்ப்பாய். விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, ஆண்டவரே நான் விழுவேன் என்று சொல்லி அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் நின்று கொண்டு பார்ப்பேன். யோபு சொல்வார், ஒரு நாள்ல அந்நிய கண்கள் அல்ல, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி இந்த முதல் நாள் கூட்டத்தில், ஆண்டவர் எனக்கானவைகளை, எனக்கு செய்ய போகிறவைகளை நான் நின்று கொண்டு பார்ப்பேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நின்று கொண்டு பார்ப்பீங்க. ரெடியா இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. ஆமென். நல்ல கைகளை அசைங்க, ரெடியா இருக்கிறப்ப. ஆமாண்டவர், நின்று கொண்டு பார்க்க போகிறேன். கர்த்தர் உங்க சபைக்காக எழும்பி நிற்கிறதை நின்று கொண்டு பார்ப்பீர்கள். ஆமென். உங்க ஊழியங்களுக்காக தேவன் கிரியை செய்ய போகிறதை நின்று கொண்டு பார்ப்பீர்கள். ஆமென்.
உன்னை குழிக்குள்ள தள்ளி போட்டுறலாம் நினைச்சான்ல, அவனுக்கு முன்பதாகவே நின்று கொண்டு பார்ப்பாய். உன்னை வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க, நல்ல கைதட்டு. ரிசீவ் இட். உன்னை ஒடுக்கினவர்களும் உன்னை குனிய வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். நீ நின்று கொண்டு பார்ப்பாய். உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் உன்னிடமாய் வருகிறதை விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, கம் ஆன் பீப்புள். கையை தட்டும் போதே அந்த கிருபை இறங்கட்டும் உன் மேல. கையை தட்டும் போதே அந்த கிருபை இறங்கட்டும், அந்த அபிஷேகம். உன் பலவீனத்தை தானே நீ பார்த்து கொண்டிருந்த. இனி நீ பலவீனமாய் அல்ல, நீ பலவீனமாய் அல்ல, பலமுள்ளவனாய் நிற்கிறதை நின்று கொண்டு பார்ப்பாய். நம்புற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். நல்ல 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 ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி மௌனமா இருக்க கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அக்னி பாஷை பேசுறவங்க, அந்நிய பாஷை பேசுற பிள்ளைங்க டங்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜம்ப் பண்ணிட்டே ஆவியில. ஆமென். அதுதான் என் விசுவாச பிள்ளைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியில அனலாயிரு. விசுவாசி இந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கிற எலும்புகளுக்குள்ள அது அப்படி அக்கினியாய் புறப்படட்டும். சொல்லு, ஆமாண்டவரே, நின்று கொண்டு பார்ப்பேன் ஆண்டவரே. உனக்கு விரோதமா எழும்பின எல்லா மந்திரவங்கள், தகடுகள், போராட்டங்கள் எல்லாம் எல்லாம் போராடுகிறத, அழிந்து போகிறத, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியா ஓடி போகிறத நான் நின்று கொண்டு வாங்கிக்கல. நல்லா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? உனக்கு தானே தெரியும். நான் அந்த வார்த்தை பேசும்போது, ஆமாண்டவரே, நிறைய காலங்கள்ல இதைத்தானே நான் விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் எழும்பி 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 நிற்கிறான். ஆனா இன்னையிலிருந்து விசுவாசி, அந்த காலம் முடிந்து நீ நின்று கொண்டு பார்க்க வேண்டிய மகிமையான காலத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல 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 ஆமென். நின்று கொண்டு அப்ப ஆண்டு சொன்னார், சொல்லு போய். எப்பவுமே ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசுறாருன்னா முதல்ல நான் எனக்கு தான் எடுப்பேன். அது சொல்லுங்க. ஆமே. உண்மையா அந்த கூட்டத்துக்கு வந்து எனக்கு தெரியும். இன்னையில இருந்து நீங்க விசுவாசி. கைதட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டீங்க தானே? ஆமே. நின்று கொண்டு பார்ப்பேன். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களை பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்களை நின்று கொண்டு. ஆமே. நீ படுத்து கிடந்து மல்லாக்க படுத்துட்டேன் இல்லை, எங்க பிசினஸ் படுத்துட்டு, என் குடும்ப வாழ்க்கை, எங்க குடும்ப சூழ்நிலைகள் படுத்துட்டு, பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, ஏதோ ஓடிட்டு இருக்கு. விட்டுறாத நம்பிக்கைய. நின்று கொண்டு பார்ப்பாய். உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. நின்று கொண்டு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பதனால் நீ நின்று கொண்டு காண்பாய். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்களின் ரட்சிப்புகள் மகா பெரியவைகளாய் இருக்க போகிற. நீ தோற்று போக மாட்டாய். நம்புற பிள்ளைங்க மாத்திர கைத்தட்டி வாங்கிக்கோங்க பாப்பா. ரிசீவ் இட். நல்ல 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 உன் படிப்புல, உன் வேலையில, உனக்கு முன்பதா இருக்கிற அந்த கோலியாத்தை நீ நின்று கொண்டு பார்ப்பாய். உனக்கு முன்பதாக அவன் சரிந்து விழுந்து கிடப்பதை. வாவ், புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிடக்கூடாதா? நின்று கொண்டு பார்ப்பாய். உன் சத்துருக்கள் ஓடி போவதை நின்று கொண்டு பார்ப்பாய். உனக்கு வருகிற உபத்திரவங்கள் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதபடி நீ நின்று கொண்டு பார்ப்பாய். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷை பெறாத பிள்ளைங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர், இந்த கூட்டத்தில் நான் நம்புகிறேன், நான் நின்று கொண்டு காண்பேன். கர்த்தர் எனக்கு செய்ய போகிற அந்த மகத்தான காரியங்களை, அந்த மகிமையான காரியங்களை. அதனாலதான் நம்ம பாடினோம்,
எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். எல்லாரும் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்வீங்களா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். ஏன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். அந்த அபிஷேகத்தோட அப்படியே ஸ்லோவா பாடலாமா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். நல்ல நல்ல விருந்தொன்றை நல்லா கசஞ்சு பாடுவோமா? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். நம்புற பிள்ளைங்க, என் தலையை எண்ணெயினால் சந்தோஷமாய் எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். Glory. என் தலையை எண்ணெயினால் நம்புற பிள்ளைங்க பிசாச நடுங்க செய்யற மாதிரி சொல்லுவீங்களா? பலவீனம் எல்லாம் விலகும் இப்போ. ஆமென். குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே. ஆமென். எதிரிகள் முன் விருந்தொன்றை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆஹா. ஆமென். என் தலையை எண்ணெயினால் ஆமென் ஆமென். என் தலையை நல்ல நல்ல எதிரிகள் முன் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ற பிள்ளைங்க. ஆமென். ஆஹா. எதிரிகள் முன் என் தலையை நல்லா ஆமென் ஆமென். என் தலையை எண்ணெயினால் நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி என் தலையை உங்க தலை மேல கை வச்சு சொல்லுவீங்களா? எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். இன்னும் ஆசையா சொல்ற பிள்ளைங்க, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். என் தலையை எண்ணெயினால் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். அநேகர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி எந்த இடத்துல தலை குனிந்தியோ, எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாயோ, அந்த இடத்துலயே உன்னை நிற்க, எழும்பி நிற்க, நின்று கொண்டு பார்க்க. இவ்வளவு நாள் சத்துருதான் நினைச்சான் நீ அழிய போகிறத, நீ வெட்கப்பட்டு போகிறத, நீ ஒடுங்கி போகிறத, நீ கூனி குறுகி போகிறத, நீ வெறுமையா இருக்க போகிறத நான் நின்று கொண்டு பார்க்க போகிறேன். ஆனா என் ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி உனக்கு எதிராக எழும்பின எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் நீ வெற்றியாய் அதை முறித்து போட்டு உன்னை கர்த்தர் ஜெயமாக வெற்றியாக உன்னை நிற்க பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். நல்ல 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 சத்தமா சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா.
என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டா. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை தடைகள் இந்த கூட்டத்திற்கு வந்தாலும் நீ நின்று கொண்டு பார்க்க போகிறாய். உனக்காகத்தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவருக்கு தெரியும் தான். ஆமென் சொல்லக்கூடாதா? இனி என் பிள்ளைகள் நின்று கொண்டு பார்க்கட்டும். நல்ல கரங்களை உயர்த்தி பிசாசை வெட்கப்படுத்தி சொல்லுவோமா? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி என் தலையை எண்ணெயினால் என்னமா என் தலையை ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா 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 Amen, amen, shadaladarabalagaba. Amen, amen, shantaladaraba. Ennesaya. Hallelujah. Amen, amen, hallelujah. எல்லோரும் வாய்களை திறந்து நம்பிக்கையோடு பாடு. நின்று கொண்டு பார்க்க போறேன். ஆமென். கர்த்தரை நிற்க பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். Amen, amen, hallelujah, amen, amen. ஆராதிக்கும் போது தேவ பிள்ளையே கர்த்தரை மட்டும் பார்த்து உயர்த்து. இது சும்மா ஒரு ஆராதனை அல்ல. உனக்கான சில ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் தானே? அதற்கான ஒரு ப்ராசஸ். நீ ஆராதிக்கும் போது தேவன் அந்த மகிமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார், அந்த கிருபையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். இயேசுயா. ஆராதிக்கும் போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக சுவாமி. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை ஏறி மிதிச்சிட்டு போச்சு பார், அதை நீ நின்று கொண்டு காண போகிறாய். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. ஒரு நாள் யோசேப்பை கொண்டு குழியில போட்டானுங்க தான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் தான், விற்கப்பட்டான் தான், அடிக்கப்பட்டான் தான், உடைக்கப்பட்டான் தான். அவன் கைகள் கால்களையும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் தான். ஆனா ஒரு நாள் நின்று கொண்டு பார்க்கிறான். அவனை போட்ட அத்தனை பேர் வந்து வரிசையான்னு வந்து நிக்கிறானா. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? யோசேப்பின் காலமாய் எனக்கு இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை அசைத்து காட்டுங்க பாப். நல்ல நல்ல நல்ல. ஆமா, இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்லல. எனக்கு தெரியும் இந்த வார்த்தை புறப்படுதுன்னா என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் உங்க வாழ்க்கையில வைத்து உன்னை மேன்மைப்படுத்த போகிறார்.
ஒரு நாள் யோசேப்பு நின்று கொண்டு பார்க்கிறார். ஆமென். எவன் விற்று போட்டானோ, எவன் தள்ளி விட்டானோ, எவன் குழிக்குள்ள போட்டானோ, எவன் விலை பேசினானோ, அவெல்லாம் வந்து நிற்கிறத பார்த்தவன யோசேப்பின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. ஏன் கலங்கிச்சுனா, நீங்க என்ன முடிக்கலான்னு சொல்லி போட்டீங்கடா, ஆனா என் ஆண்டவரோ என்னை நிற்க பண்ணி. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. விசுவாசிக்கிறீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? நின்று கொண்டு பார்க்க வேண்டிய வேளையாய் நான் பார்க்க போறேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் 2 கைகளை உயர்த்துங்க. வா. ஆமென். இவ்வளவு நாள் வியாதியை தானே பார்த்துட்டு இருந்த பெருசா, உன்னோடு போராடின போராட்டங்களை தானே பெருசா பார்த்து கொண்டிருந்தா. இல்லை, இன்னைக்கு நம்பு. ஆண்டவர் உங்க வார்த்தைக்கு நான் உடன்படுகிறேன். ஆண்டவரே, நான் நின்று கொண்டு பார்க்க போகிறேன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்கப்பா. நின்று கொண்டு காணும்படியான ஒரு கிருபையை, நின்று கொண்டு பார்க்கும்படியான ஒரு அபிஷேகத்தை இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்த போகிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். கம் ஆன். எஸ் லார்ட். நின்று கொண்டு பார்க்க ரெடி ஆயிட்டேன்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் சில வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது எனக்கு தெரியும், சில வார்த்தைகள் உங்களுக்குனே வர்ற மாதிரி இருக்கும். அவங்க உட்கார்ந்து கைத்தட்டாது, எழும்பி நின்று கைத்தட்டி இந்த வார்த்தையை கனம் பண்ணு, உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசி? அவங்க மாத்திரம் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுன்னா எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமாண்டவரே, நான் நின்று கொண்டு பார்ப்பேன். எஸ், இந்த யோபுக்கு அந்த விசுவாசம் ரொம்பவே இருந்துச்சு. அதனால யோபு சொல்றார், இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பும் அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். ஐயா, உன் சொந்த கண்ணு பார்க்கும். ஆமென். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாததை போல உன் சொந்த கண்களால் நீ நின்று கொண்டு காண்பாய். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்ததை அவன் கண்கள் மாத்திரம் அவன் நின்று கொண்டு காண்கிறான். அதே போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உனக்காக செய்ய போகிறவைகளை நம்புற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வலது பக்கம், என் இடது பக்கம், முன் பக்கம் ஆண்டவரே, என்னுடைய பின்பக்கம், 4 பக்கமும் நான் எப்பொண்டா அழிவான் இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனா அவர்களுக்கு முன்பதாகவே என் ஆண்டவரை நிற்க பண்ணி நின்று கொண்டு. எஸ், விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. உன் பிசினஸ்ல இனி நின்று கொண்டு பார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பொருளாதார நன்மைகளில நீ நின்று கொண்டு பார். கர்த்தர் உனக்கு செய்ய போகிறவைகளை நம்புற பிள்ளைங்க, அப்பா இந்த வார்த்தையின்படியே எனக்காக கடவுது. ஆமென் சொல்ற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ற பிள்ளைங்க அல்லேலூயா சொல்லி முழு பலத்தோடு. வியாதியா இருக்கிற பிள்ளைங்க நீ விசுவாசத்தோடு சொல்லு, நான் இப்படி இருக்க போறதல்ல, நான் பலமுள்ளவளாய். படுக்கையில் இருக்கிறவங்களை பார்த்து, ஒருவேளை இந்த வீடியோவை இதுக்கு பிறகு லைவ்ல பார்க்க போறவங்க, யூடியூப்ல பார்க்க போறவங்க, படுக்கையில் இருக்கிற பாருங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ நின்று கொண்டு பார்க்க போகிறாய். கர்த்தர் உன் படுக்கையை 38 வருஷம் ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல படுக்கையிலேயே கடந்தவன ஆண்டவர் சொன்னா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவன் இப்ப எழும்புறான், நிற்கிறான், நின்று கொண்டு பார்க்கிறான். இந்த இடத்துல அந்த 38 வருஷத்தை நான் கழிச்சேன். நிறைய பேரால, நிறைய பாடுகளால உன்னுடைய அடையாளங்கள், உன்னுடைய எல்லைகளை குறுகி போனதை போல போயிட்டு தானே. இன்னைக்கு விசுவாசி, எங்க அடைக்கப்பட்டிருக்கிறாயோ, எங்க சிறையிருப்புல சிக்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை அதிலிருந்து எழுப்பி உன்னை நிற்க பண்ணி நின்று கொண்டு பார். நல்ல 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 ஆவியில இருக்கிற பிள்ளைங்க, நல்ல ஆவியில நீங்க கொடுக்கிற சத்தம் தான் என்ன கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். ஏன்னா ஆடியோவால என்னால எனக்கு சப்போர்ட் கொடுக்க முடியலதா. ஏன்னா இன்னைக்கு நான் விசுவாசி, நான் நின்று கொண்டு காண போகிறேன். இந்த கூட்டத்திற்கு பிறகு எஸ், கர்த்தர் செய்ய போகிற பலவீனமா இருக்கிறவங்க, ஒருவேளை இந்த கூட்டத்திற்கு நோயோட வந்திருக்கிறேன்,
பலவீனத்தோட வந்திருக்கிறேன்னா நான் கையை வைக்கணும் வரைக்கும் வெயிட் பண்ணாத. இப்போமே கையை தட்டி கொண்டிருக்கும் போதே நின்று கொண்டு பார். உன் வியாதி உன்னை விட்டு நீங்கி போகிறது. உன் பலவீனம் உன்னை விட்டு நீங்கி போகிறது. உன் சாபம் உன்னை விட்டு நீங்கி போகிறது. உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்கி போகிறது. உன்னுடைய எல்லா நெருக்கங்களும் உன்னை விட்டு நீங்கி போகும்படியான ஒரு காலமாய் இந்த காலம் இருக்க போகிறது. இந்த கூட்டம் இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி நின்று கொண்டு பார். உன்னை முடிக்கிறதுக்காக பின்ன பெரிய ஒரு கூட்டமே உனக்கு வரலாம். உனக்கு முன்ன போகிற கூட வழி இல்லாதபடி நீ இருக்கலாம். ஆனா நீ விசுவாசி, கர்த்தர் என்னை ஒரு நாளும் சத்ருவின் கையில விட்டு கொடுக்க மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் நின்று கொண்டு காண்பேன். இதுவரைக்கும் அவன் தான், சத்ரு தான் உன்னை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரிச்சிருப்பான். இன்னையிலிருந்து நீ சிரிப்பா. ஏன்னா நின்று கொண்டு காண்பாய் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற மகா பெரிய கன்மைகளை. நம்புற பிள்ளைங்க நல்ல 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 ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உண்மையாகவே உண்மை? எனக்காக சொல்லாதீங்க. இல்ல ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள பண்ணி இருக்குதுங்க, அவங்க மாதிரி கை உயர்த்துங்க பாப். இந்த வார்த்தை ஏதோ எங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணி கொண்டு இருக்கிற. ஏன்னா எனக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் ரொம்ப ஆழமா ஆவியில சொன்னார். நீ போய் சொல்லு, நின்று கொண்டு பார்க்க சொல். இந்த காரியம் எப்படி முடியும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி எப்படி எப்படி? நின்று கொண்டு பார். உன் காரியத்தை கர்த்தர் எவ்வளவு மகிமையாக மகிமையாக. ஆமென். அதான் நான் சொன்னேன், நீ விழுகிறது தானே, நீ விழுவாய் என்கிறது தானே, நீ விழுந்து போவாய் என்பகிறதான உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பதாகவே நீ கெத்தா நின்று சொல்லுவாய், எதிரிகள் முன் விருந்தொன்றை. சத்தமா கொஞ்ச நேரம் தான். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 14:13 வசனத்தை மாத்திரம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, பயப்படாத. ஒரு நிமிஷம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா பயப்படாத. எதுக்கும் பயப்படாதீங்க. உன் பக்கத்துல 1000 பேர் வரட்டும், உன் பக்கம் வலதுபுறத்துல 10000 பேர் வரட்டும், பயப்படாத. தைரியமா சொல்லுங்க, பயப்படாத. நீ நினைக்கிறல்ல பயந்து போய் இது அப்படி நடந்துருமோ, இப்படி நேரிடுமோ, அப்படி ஆயிருமோ, அது நடக்காது. நான் சொல்றேன், சத்தமா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல தெரிஞ்சவங்கள அந்த மண்டையிலே தட்டி சொல்லுங்க, பயப்படாத. சத்தமா சொல்லுங்க, பயப்படாத. இந்த காரியம் எப்படி முடியுமோ, இது எப்படியோ, இது எப்படி ஆகுமோ, நீ பயப்படுற மாதிரி கர்த்தர் ஒரு நாளும் அதை உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். உன் பயந்த காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு எதிராக இருக்கிற கையெழுத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு எதிராக இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போடுகிறார். நம்புற பிள்ளைங்க நல்லா கை தட்டி எஸ் லார்ட். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத சிறுமந்தையே, ஒண்ணுமில்லை நினைக்காத. உனக்காக அவர் ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். பயப்படாத. ராமன் சொல்லக்கூடாதா? வசனம் அழகா சொல்லுது, பயப்படாதீங்கள். நீங்கள் நின்று கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நான் நின்று கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நான் நின்று கொண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் நின்று கொண்டு. பக்கத்துல கைப்பிடிச்சு நின்று கொண்டு, நின்று கொண்டு பார். ஆமென். நீ நின்று கொண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை. நாளைக்கு இல்லையா, இன்றைக்கு. பக்கத்துல பசங்க இன்றைக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்றைக்கு. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பை பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நின்று கொண்டு பார். ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, இப்போ ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு, அதை மாத்திரம் சொல்லிடட்டுமா? சொல்லணுமா வேண்டாமா? நல்ல கை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. ஆமென். இப்போ ஒரு வெளிப்பாடு. ஏன் ஆண்டவர் நின்று கொண்டு பார்க்க சொல்றாருன்னா, நீ இவ்வளவு நாள் ஒரு அற்புதத்துக்காக மல்லாக்கா படுத்து கடந்து எப்பண்டா எனக்கு அற்புதம் நடக்கும், வானத்தையே பார்த்து விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாவல்ல, சொல்லுங்களேன், சொல்லுங்கய்யா. வானத்தையே பார்த்துட்டு எப்போ நடக்கும் ஆண்டவரே,
எப்ப நடக்கும் ஆண்டவரே, எப்ப நடக்கும் ஆண்டவரேன்னு பார்த்துட்டு இருந்த ஆண்டு சொல்றாரு, இனி நீ படுத்து கிடக்கிறதுக்கு காலம் இல்ல, இனி நீ உட்கார்றதுக்கும் காலம் இல்ல, நீ நின்று அப்ப உடனடியா புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல கை தட்டி உடனடியா இன்ஸ்டன்ட், எல்லாம் சொல்லுங்க இன்ஸ்டன்ட் மிராக்கிள். ரொம்ப நாள் தீவிரித்து போன காலங்கள் அல்ல, ரொம்ப நாள் தட்டி 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 தாண்டி தாண்டி போன காலங்கள் அல்ல. இனி சொல்றார் நீ நின்று, ஏன்னா உனக்கு உட்கார்றதுக்குள்ள நீ நின்று கொண்டு பாருடா, ஏன்னா நீ உட்கார்றதுக்கு டைம் இல்ல. அதற்குள்ளாகவே நான் சில அற்புதங்களை அடையாளங்களை ஆச்சரியங்களை உன் வாழ்க்கையில நிகழ்த்த போகிறேன். நம்புற பிள்ளைங்க பிசாச வெட்கப்படுத்தும்படி come on people, நல்ல கை தட்டி வாங்கிக்கோ. சூப்பர்ல. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிஞ்சுச்சு? ஆமே. கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கும்போது உண்மையில வேற மாதிரி தான் இருக்கு. எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மையில உங்களுக்குள்ள இறங்குச்சு? ஆமே. இவ்வளவு நாள் படுத்துட்டு இன்னைக்கு நடக்குமா, நாளைக்கு நடக்குமா, அடுத்த வாரம் நடக்குமா, அடுத்த மாசமாவது நடந்துராதா? ஆண்டு சொல்ல எங்கடா போற நீ, இனி உட்கார்றது கூட நேரம் இருக்காதுடா. நீ நிற்கும் போதே நான் செஞ்சுட்டு போயிடுவேன்டா அற்புதங்களை. நீ நிற்கும் போது ஒரு விஷயத்தை நீ பேசிட்டு இருப்ப பார், யாரோட நின்னு பேசிக்கிட்டு இருப்ப பார், அப்பமே உன் அற்புதங்கள் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். வீட்டுக்கு போய் 2 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சல, இப்ப எத்தனை பேர் நம்ம இந்த கூட்டத்துல இன்னைக்கே நடக்க போகிறது, இப்போமே நடக்க போகிறது, இந்த வேலையிலே நடக்க போகிறது. ROI Power Ministries.